கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் 3 வைரங்கள் என்ற குறு நாவலை காணலாம். சோமநாதன் முதலியவர்கள் குகையில் அடைக்கப்பட்ட பின் நால்வரும் சிந்திக்கலானார்கள். கனகராயன் எங்கே போய்விட்டான் என்பது யாருக்கும் புலப்படவில்லை. மாலுமிகள் இருவரும் அவன் தப்பி ஓடிவிட்டதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நமது கதிதான் கடவுள் அறிய வேண்டும். இந்த ஜனங்கள் நம்மை தங்கள் தெய்வங்களுக்கு பலியிட்டு விடுவார்கள். இவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றார்கள். செல்லம்மாள் அது தவறான அபிப்பிராயம். அண்ணன் அப்படிப்பட்ட இழிவான புத்தி உடையவர் அல்லர். அவர் ஓடிப்போனது உண்மையாக இருந்தாலும் தான் மட்டும் தப்பித்துக் கொள்ளாமல் நம்மையும் எப்படியாவது சிறை மீட்க வழி பார்ப்பார். அதை விட்டு அவரும் இங்கு நம்மோடு கூட அகப்பட்டு மாழ்வதில் பயன் என்ன என்று கூறினாள். சோமநாதன், நானும் அதை உண்மை என்றே நம்புகிறேன் என கூறினான். மறுநாள் முழுவதும் இவர்களை யாவரும் கவனிக்கவே இல்லை. வெளியில் 3 காவல் மட்டும் இருந்தார்கள். அன்றிரவு இவர்கள் மிகுதியாக இருந்த கிழங்கு முதலியவைகளை புசித்துவிட்டு நித்திரை வராமல் உட்கார்ந்திருந்தார்கள். சோமநாதன் அக்குகையின் வாயிற்படியிலிருந்து மறுக்கோடி வரையில் முன்னும் பின்னுமாக உழவிக்கொண்டே இருந்தான். முன்னிரவு மாலுமிகள் நெடுநேரம் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆதலால் பின்னிரவில் உறங்கிவிட்டார்கள். சோமநாதன் உழவிக்கொண்டிருக்கையில் உள்கோடியில் செல்லும் போது என்னவோ டக் என்ற சத்தம் கேட்க நின்று உற்று கேட்டான். வெளிப்பக்கமிருந்து யாரோ மண்ணை தோண்டுவது போல டக் 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 என்று சத்தம் கேட்டது. உடனே சென்று செல்லம்மாளை அழைத்து சங்கதி கூறினான். இருவரும் சிந்தித்தார்கள். இது என்ன சத்தம்? மனிதரோ அல்லது மிருகமோ மண்ணை தோண்டுகிறது. மிருகமானால் பிராண்டும். இது யாரோ ஆயுதத்தால் இடித்து தோண்டுவது போல காண்கிறது. கள்ளத்தனமாக யார் இப்படி தோண்டுவார்கள்? பெரும்பாலும் நமது கனகராகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் நாமும் அச்சத்தம் வருவதற்கு நேராக இந்த பக்கத்திலிருந்து தோண்டுவோம் என்று தீர்மானம் செய்து கொண்டு செல்லம்மாளிடமிருந்த ஈட்டியால் தோண்ட ஆரம்பித்தார்கள். சற்று நேரம் கழித்து மெதுவாய் சோமு என்று வெளியிலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. சோமநாதன், கனகராயனா என்றான் வெளியிலிருந்து. ஆமாம், மெல்ல பேசு. நான் தோண்டுவதற்கு நேராக உள்மூலையில் பூமியை தோண்டு என்று பதில் வந்தது. இதை கேட்டதும் இவர்களுக்கு மிக்க சந்தோஷம் உண்டாகிவிட்டது. சரசரவென்று தோண்டினார்கள். 1 மணி நேரத்தில் இருவர் செய்த துவாரமும் கலந்து ஒரே துவாரமாகிவிட்டது. பிறகு 2 மணி நேரத்தில் அதை ஆள் நுழைந்து வரக்கூடிய சந்தாக தோண்டிவிட்டார்கள். அதன் பிறகு கனகராயன் மெதுவாக உள்ளே வந்தான். சோமநாதன் ஆவலோடு அவனை ஆலிங்கானம் செய்து கொண்டு, நீ எப்படி போய்விட்டாய்? பின்பக்கம் வழியுண்டாக கூடும் என்று எப்படி கண்டுபிடித்தாய் என்று ஆவலோடு கேட்டான். கனகராயன், நீ அந்த பாதகனை கொன்ற நிமிடமே மோசம் வந்ததென்று தெரிந்து கொண்டேன். இறந்து போன ராஜன் தேசத்து பாசை என்பது எனக்கு நன்றாக புரியும். அந்த ஜாதியர் பாஷையில் கூறியதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டேன். அவன் சுவாமிக்கு பலியிட வேண்டியவர்களை சும்மா கொன்றால் சுவாமி கோபித்துக் கொள்ளும் என்று கூறினான். இன்னும் 4 நாள் வரையில் உங்கள் உயிருக்கு அபாயமில்லை என்று தெரிந்து கொண்டேன். ஏனெனில் இந்த பாதகர் அமாவாசை என்று தங்கள் பேய் தெய்வத்திற்கு நரபலி கொடுப்பது வழக்கம். இனி உங்களை தப்பவிப்பதென்றால் நான் வெளியில் இருந்தால்தான் ஒரு சமயம் முடியும். ஆகையால் இந்த குழப்பத்தில் தப்பித்து கொண்டால்தான் தப்பிக்கலாம். இன்றேல் மறுபடியும் இப்படிப்பட்ட சமயம் வாய்க்காது என்று என் மனதில் பட்டதும் சற்றென்று பின்னடைந்து அருகில் இருந்த மரத்தின் மறைவில் உட்கார்ந்து கொண்டேன். சற்று நேரம் பார்த்தேன். யாரும் என்னை பார்க்கவில்லை. அம்மரத்தடியில் யாரோ ஒரு ஈட்டியை வைத்திருந்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு மர நிழலிலேயே பதுங்கி வேலியை கடந்து வெளியே போய் 4 புறமும் பார்த்தேன். யாரும் இல்லை. சற்றென்று ஒரு ஓட்டமாக ஓடி எதிரில் இருந்த காட்டில் நுழைந்து மலையடிவாரத்திற்கு போய்விட்டேன். அங்கு ஒரு மரத்தின் மேலேறி நடக்கிற சங்கதி என்னவென்பதை பார்த்து கொண்டிருந்தேன். இதற்குள் ஒரு ஆலோசனை தோன்றிற்று. உடனே மரத்தை விட்டிறங்கி இந்த குகையண்டை வந்து மறைவிலிருந்து பார்த்தேன். வெளியில் பாரா யாருமில்லை. சரி, இன்னும் நீங்கள் வரவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன். இருட்டாகிவிட்டதாலும் எதிரில் நெடுந்தூரம் மைதானமானபடியாலும் நீங்கள் வருவதானால் தீவெட்டி வெளிச்சம் தூரத்திலேயே தெரியுமாகையாலும் பயமில்லை என்று குகைக்குள் நுழைந்து ஆகாரத்தில் 2 நாட்களுக்கு எனக்கு போதுமானதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் முன்போல மரத்தில் ஏறிக்கொண்டேன். பிறகு உங்களை குகைக்கு அழைத்து வருவதை பார்த்தேன். சுமார் 9 மணிக்கு சந்தடி அடங்கிய பின் இக்குன்றின் பின்பக்கம் வந்தேன். ஏனெனில் மரத்தில் ஏறி பார்த்தபோது அக்குன்று அதிக அகலமில்லை என்று தெரிந்தது. ஆகையால் இக்குகைக்கு பின்பக்கமிருந்து சுரங்கம் செய்யலாம் என்று எண்ணி பார்க்க வந்தேன். இங்கு வந்து பார்த்தபோது பின்பக்கமும் ஒரு சிறு குகை இருந்தது. காடு மூடிக்கொண்டிருப்பதால் மேல் பார்வையாக பார்ப்பவர்களுக்கு அது தெரியாது. துணிந்து அதில் நுழைந்தேன். அதுவும் இதை போலவாகத்தான் இருந்தது. அதன் கோடியில் வந்து நின்றேன். உடனே அந்த புறமிருந்து ஏதோ சத்தம் கேட்டது. ஒட்டு கேட்டேன். இந்த மாலுமிகள் பாடும் சத்தம் என்று தெரிந்ததும் எனக்கு சந்தோஷமாகிவிட்டது. எப்போது எனக்கு பாட்டு சத்தம் கேட்டதோ, நான் உரத்து கூப்பிட்டால் உங்களுக்கு கேட்கும், ஆனால் அது அபாயமாக முடியும் என்று நினைத்து
காலை முதல் சுரங்கம் தோண்ட ஆரம்பித்தேன். பகல் அந்த பிணத்தையும் அவன் மனைவியாயிருந்த 6 பேரையும் எதிரில் இருந்த மலை மேல் கொண்டு போய் புதைத்து விட்டார்கள். நாளை காலை உங்களை கொண்டு போய் அந்த மைதானத்தில் ஒரு கம்பம் நட்டு அதில் கட்டிவிட்டு 3 நாளைக்கு ஊரில் உள்ள யாவரும் கூட்டமாக கூடிக்கொண்டு மேளமடித்துக் கொண்டிருப்பார்கள். பூசாரிகள் உடுக்கடித்து கடவுள் செயலை எல்லாம் வர்ணித்துக் கொண்டே இருப்பார்கள். 3 நாள் இப்படி செய்வதோடு உங்கள் தேகத்தில் ரத்தம் வடியும்படி சித்திரவதை செய்வார்கள். 4வது நாள் இவர்கள் தெய்வம் இருக்கும் கோயிலுக்கு கொண்டு போய் அங்குள்ள வர்ணம் பூசிய பயங்கரமான விக்கிரகத்தின் எதிரிலுள்ள ஒரு அகன்ற கற்பலகையின் மேல் படுக்க வைத்து கை கால்களை கட்டிவிடுவார்கள். பிறகு பகல் போய் உச்சி வேளைக்கு ஒரு முகாரி கத்தியால் மார்பை பிளந்து இதயத்தை துடிக்க துடிக்க எடுத்து ஒரு தட்டில் வைத்து தேவதை எதிரில் வைப்பார்கள். இதுதான் இவர்கள் செய்யும் கொடிய வழக்கம். நீங்கள் இந்த இரவை வெளிப்பட்டால் தான் தப்பலாம். மற்ற ஏற்பாடு அனைத்தும் பிறகு கூறுகிறேன். முன்னே புறப்படுங்கள். ஆகாரத்திற்கு பயமில்லை, சீக்கிரம் என்றான். உடனே 5வரும் பின் சுரங்க வழியாக குகையிலிருந்து பின் குகைக்கு நுழைந்து பிறகு குன்றை விட்டு வெளிப்பட்டார்கள். கனகராயன் இவர்களை காட்டோரமே அழைத்து கொண்டு ஊருக்கு எதிரிலுள்ள பெரிய மலை மேல் சென்றான். அந்த மலையின் உச்சியில் சுமார் 100 கஜ அகல நீளமுள்ள ஒரு மைதானம் இருந்தது. அதன் மத்தியில் பிரம்மாண்டமான 10 மரங்கள் இருந்தன. அவைகளின் கீழ் வரிசையாக சவங்கள் புதைக்கப்பட்ட சமாதிகள் இருந்தன. மைதானத்தை சுற்றி கொஞ்சமாவது சந்தில்லாமல் உறுதியான வேலி நாட்டப்பட்டிருந்தது. தென்னை ஓலைகள் முடைந்து வேலியில் தட்டிகள் போல கட்டப்பட்டிருந்தன. இந்த வேலி 6 அடி உயரம் இருந்தது. கனகராயன் இவர்களை அந்த வேலிக்குள் அழைத்து சென்றான். அங்கிருந்த சமாதிகளில் ஒன்று அன்றுதான் சவமடக்கம் செய்யப்பட்டதாக இருந்தது. அதை சுற்றி முழ உயரமுள்ள தட்டி கட்டப்பட்டிருந்தது. தட்டிக்குள் சமாதியை சுற்றி 4 அடி இடம் விடப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் 2 கூடை நிறைய ஒரு வகை தானியத்தால் செய்த ரொட்டிகளும், 2 கூடை பழவர்க்கங்களும், 2 கூடை கிழங்கு வகைகளும், ஒரு பெரிய குடம் நிறைய பாலும், 7 குடங்களில் சுத்த தண்ணீரும், 7 பேருக்கு போதுமான பாய்கள், தலையாணிகள், கம்பளங்கள், இறந்தவனுடைய ஆயுதங்களும் வைக்கப்பட்டிருந்தன. கனகராயன் இவைகளெல்லாம் காட்டி, இதுதான் நேற்று நமது சோமநாதன் கொன்ற அந்த யுத்தசிங்கன் சமாதி. இங்கே அரசர்கள் மட்டுமே புதைக்கப்படுகிறார்கள். இதில் புதைக்கப்பட்ட 7 பேருக்கும் 1 மாதத்திற்கு ஆகாரம், படுக்கை முதலியவைகளுக்காக இவைகள் வைக்கப்படுவது வழக்கம். அதற்கு பிறகு இவர்கள் உயிர் தெய்வலோகத்திற்கு சென்று விடுவோம் என்பது இம்மூடர்களின் நம்பிக்கை என்றான். அவன் கூறியது போலவே மற்ற சமாதிகள் அருகிலும் ரொட்டிகள் முதலியாவும் வைக்கப்பட்டிருந்த அடையாளம் தெரிந்தது. அவைகளில் கம்பளங்கள், பாய், தலையணை, ஆயுதங்கள், குடங்கள் தவிர மற்றவைகள் கெட்டு போயிருந்தன. கனகராயன் தவிர மற்றவர்கள் இவை யாவும் கேட்டு மிகுந்த பயம் கொண்டு, ஐயோ, இங்கே ஏன் வந்தோம்? காலையில் அவர்கள் பால் தெளிக்க இங்கு வந்து நம்மை பிடித்து கொண்டு போவார்களே என்றார்கள். கனகராயன், பொறுங்கள், நமக்கு இதைவிட பத்திரமான இடம் கிடையாது. ஏனெனில் ஒரு அரசன் இறந்து அவனை புதைக்கும் போது குருக்கள்மாரோடு இங்கு வருகிறார்கள். புதைத்துவிட்டு தீபம் வைப்பதற்குள் இந்த மலையை விட்டு யாவரும் கீழிறங்கி விட வேண்டும். மறுபடியும் இன்னொரு அரசனை புதைக்கும் தினம்தான் இம்மலை மேல் ஒருவன் காலை வைக்கலாம். இதற்கிடையில் அரசன் கூட இதில் ஏறக்கூடாது. அப்படி ஏறிவிட்டால் உடனே அவன் சுற்றத்தாரோடு கொல்லப்படுவான். அப்படி யாராவது ஏறிவிட்டால் இதில் வந்து வாசம் செய்யும் தெய்வங்களுக்கு கோபம் வந்துவிடும். வந்தவனை சேர்ந்த ஜாதியர் அடியோடு அழிக்கப்பட்டு மீளாத நரகத்தில் போடப்படுவார்கள் என்பது இம்மூடர்களின் நம்பிக்கையாகையால் எப்படிப்பட்டவனாயினும் இதில் ஏற நினைக்கவே மாட்டான். காலையில் உங்களை தேட ஆட்கள் நாலா பக்கம் ஓடுவார்கள். நாம் இப்போது போனால் எப்படியும் அவர்கள் கையில் சிக்கிக்கொள்வோம். ஆகையால் இங்கேயே மறைந்திருந்தால் அவர்கள் 2 நாள் தேடிவிட்டு திரும்பி விடுவார்கள். பிறகு நாம் இதை விட்டு போய்விடலாம். இதற்குள் நான் ஒரு வேலை செய்கிறேன். அதனால் அவர்களுக்கெல்லாம் போதுமான வேலை ஏற்படும். அதனால் நம்மை தேடுவதை விட்டுவிட்டு அந்த வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். அச்சமயம் நாம் போய்விடலாம். இந்த இடத்திலிருந்து நாம் நேர்த்தெற்கே செல்ல வேண்டும் என கூறினான். அன்றிரவு மலைக்கு பின்பக்கம் சென்று அங்கு முழுதும் அடர்ந்த காடாக இருக்க கண்டு அதில் தீ மூட்டி 2-3 நாட்களுக்கு போதுமான கிழங்குகளை அவித்தும் சுட்டும் வைத்துக் கொண்டார்கள். குடத்தில் இருந்த பாலையும் காய்ச்சி குழம்பாக செய்து கொண்டார்கள். சமாதியில் வைக்கப்பட்டிருந்த சாமான்களில் உப்பும் இருந்ததால் இவர்களுக்கு மிக்க அனுகூலமாக இருந்தது. அங்கு படுக்கைகளும் கம்பளங்களும் ஏராளமாக இருந்தபடியால் பகலில் வெயிலாலும் இரவில் பனியாலும் துன்பமுண்டாகாமல் இருப்பதற்காக சமாதிகளை சுற்றி நாட்டப்பட்டிருந்த கழிகளையும் தட்டிகளையும் கொண்டு 5 பேரும் இருக்க படுக்க போதுமானதாக 5 அடி உயரத்தில் ஒரு பந்தல் போல போட்டுக்கொண்டு பக்கங்களில் கம்பளிகளை கட்டிவிட்டார்கள். ஒரு நாள் பொழுது விடிந்ததும் கனகராயனும் சோமநாதனும் தட்டியில் சிறு துவாரங்கள் செய்து அவைகளின் மூலமாக ஊரில் நடக்கிற விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். இரத்த வீரன் மாளிகைக்கு எதிரிலுள்ள மைதானத்தில் ஒரு கம்பம் நாட்டப்பட்டு பூசாரிகளாக குருக்களால் அதற்கு அருகில் சடங்குகள் செய்யப்பட்ட பின் அதன் கீழ் மிக்க பக்தியோடு பேச்சியாய் போன்ற ஒரு பதுமை கொண்டு வந்து வைக்கப்பட்டது.
அதன் எதிரில் 4 கட்டைகள் 3 அடி உயரத்தில் ஒன்றுக்கொன்று 3 கஜ தூரத்தில் நாட்டப்பட்டன. ஊர் ஜனங்களுக்கெல்லாம் அங்கு அர்த்தச்சந்திர வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள். 2 பேர் பம்பைகளும் 2 பேர் உடுக்கைகளும் அடிக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு 4 குருமார் ஒரு தட்டில் சாம்பிராணி தூபம் எடுத்துக்கொண்டு குகையை நோக்கி நடந்தார்கள். இவர்கள் பின்னால் சுமார் 50 பேர் கூட்டமாக சென்றார்கள். இவர்களை கண்டதும் குகையண்டை காவலில் இருந்த 3 வீரர்களும் ஒரு பக்கமாக மரியாதையோடு ஒதுங்கி நின்றார்கள். குருமார் குகை எதிரில் சென்றதும் காவலரை நோக்கி என்னவோ கூறினார்கள். காவலர் உடனே குகையின் கதவை திறந்துவிட்டு ஆயுதங்களை முன்னீட்டிக் கொண்டு உள்ளே சென்றார்கள். குருமாரும் தீவெட்டி பிடித்த இருவரும் அவர்கள் பின் சென்றார்கள். சென்றவர்கள் சுமார் 1/4 மணி நேரம் கழித்து வெளியில் வந்ததும் ஜனங்களுக்குள் பெரும் குழப்பம் உண்டாகிவிட்டது. அநேகருக்கு முகத்தில் துயரமான குறி உண்டாகிவிட்டது. குருமாரும் காவலரும் முன்னாடி அரசன் வீட்டிற்கு ஓடினார்கள். சற்று நேரத்திற்குள் சுமார் 40-50 பேர் ஆயுதபாணிகளாக ஊரை விட்டு புறப்பட்டு மலையோரம் வந்து 4 பிரிவாய் பிரிந்து 4 திக்குகளிலும் துரிதமாக நடந்தார்கள். இவையாவும் மலை மேல் இருக்கும் கனகராயன் முதலியவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அன்று பகல் முழுவதும் ஊரில் ஜனங்கள் ஆங்காங்கு கூட்டம் கூட்டமாக கூடி துயரத்தோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனெனில் பலிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தப்பியோடிவிட்டதால் தெய்வங்கள் கோபித்துக் கொள்ளும் என்பது அந்த மூட ஜனங்களின் நம்பிக்கை. அன்று மாலை தேடச் சென்றவர்களில் பாதி பேர் ஊருக்கு திரும்பி வந்து விட்டார்கள். அன்றிரவு 9 மணிக்கு மேல் கனகராயனும் சோமநாதனும் மலையை விட்டு இறங்கி சென்றார்கள். செல்லும்போது இருவரும் ஒவ்வொரு ஈட்டியும் ஒவ்வொரு கைக்கோடாரியும் கையில் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். செல்லம்மாள், நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று அச்சத்தோடு கேட்டாள். அதற்கு அச்சங்கதி வந்து கூறுகிறோம் என்றார்கள். இவர்கள் சென்று 2 மணி நேரம் கழித்து ஊரில் ஒரு மூலையில் ஒரு வீடு பற்றி கொண்டது. மற்ற வீடுகளில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அங்கு ஓடினார்கள். அதன் பிறகு இன்னொரு மூலையிலும் மற்றொரு மூலையிலுமாக 4-5 வீடுகள் பற்றி கொண்டன. வீடு முழுவதும் கைகளாலும் தன்னை ஓலையிலாலுமே கட்டப்பட்டிருந்தபடியால் சற்று நேரத்திற்குள் ஊர் முழுவதும் பற்றி கொண்டது. மலைமேல் நித்திரை போய்க் கொண்டிருந்தவர்கள் ஊரிலுள்ள பெருங்கூச்சலால் விழித்து கொண்டு பார்த்த பொழுது ஊர் முழுவதும் ஒரே அக்னி சுவாலையாக எரிவதைக் கண்டார்கள். ஜனங்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டு ஊருக்கு அப்புறம் உள்ள மைதானத்தில் கூட்டம் கூடிக்கொண்டு புலம்பினார்கள். இந்த விசேஷத்தை கண்ட மலைமேல் இருந்த மூவரும் மிக்க திகிலடைந்து, ஐயோ, நம் அவர்கள் எங்கு சென்றார்களோ, இக்குழப்பத்தில் அகப்பட்டு கொண்டார்களோ என்று வியாகுலமடைந்தார்கள். அச்சமயம் சோமநாதனும் கனகராயனும் அவ்விடம் வந்து பேசாமல் தங்கள் படுக்கையில் உட்கார்ந்தார்கள். மற்ற மூவரும் ஓடிப்போய், என்ன சங்கதி தெரியாதா? தட்டியோரத்தில் போய் பாருங்கள், அதோ வெளிச்சம் தெரியவில்லையா? கூச்சல் கேட்கவில்லையா? நீங்கள் அங்கே போய் அகப்பட்டு கொண்டீர்களே என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம் என்றார்கள். சோமநாதன், நாங்கள் சென்றது அந்த வேலைக்குத்தான். நாளை முழுவதும் மறுநாளும் எல்லோருக்கும் ஊரில் வேலை சரியாக இருக்குமாகையால் நாம் தட்சணம் புறப்பட வேண்டும் என்றான். அவ்வாறே இரவு சுமார் 2 மணிக்கு ஐவரும் மலையிலிருந்து முன்பக்கம் இறங்கினார்கள். சோமநாதனும் கனகராயனும் முன்னாடி வழிகளை பார்த்து வைத்துக் கொண்டிருந்தபடியால் கஷ்டமின்றி மலையிலிருந்து இறங்கி சுற்று வழியாக போய் ஆற்றோரத்தில் படகுகள் இருக்கும் துறைக்கு சென்றார்கள். இவர்கள் புறப்படும் போது தாம் சுமக்கக்கூடிய ஆகாரங்களும் கம்பளிகளும் தலைக்கு ஒரு ஈட்டியும் ஒரு கைக்கோடாரியும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். கனகராயின் ஏற்பாட்டின்படி துறைமுகத்தில் இருந்த படகுகளில் ஒரு படகில் சாமான்களை வைத்து யாவரும் ஏறிக்கொண்டு தெற்கு நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். ஆற்றிற்கு எதிர்முகமாக போக வேண்டியிருந்ததால் துரிதமாக செல்ல முடியவில்லை. 7 நாள் ஆற்றில் சென்றார்கள். எங்காவது ஜனசஞ்சாரம் இருக்கிறதாக தோன்றினால் பகல் முழுவதும் ஆற்றோரம் உள்ள காட்டில் மறைந்திருந்து மறுபடியும் இரவில் புறப்படுவார்கள். 8வது நாள் முதல் கரையோரமாக நடந்தே செல்ல ஆரம்பித்தார்கள். படகில் சாமான்களையும் செல்லமாலையும் இட்டுவிட்டு கயிறு கட்டி அதை இழுத்துச் சென்றார்கள். இவ்வாறு ஓர் ஆபத்துமின்றி 20வது நாள் தங்கள் தேசத்தார் இருக்கும் பூமியை போய் சேர்ந்தார்கள். 5 வருடங்களாகின. இப்போது நேடாவில் உள்ள டர்பன் நகரத்திற்கு வடக்கேயுள்ள பூமிகளில் சோமநாதன் குடியேறியிருந்தார்கள். அங்கு வைர சுரங்கங்களில் அவர்களுக்கு தொழில். வைர சுரங்கங்கள் இருக்குமிடம் காடு மலைகள் நிறைந்த பூமி. அம்மனிதர்கள் அங்கங்கு சுரங்கங்களுக்கு அருகில் சிறு கிராமங்களைப் போல சேரி சேரியாக வீடுகள் கட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு சுரங்கத்திற்கும் மற்றொரு சுரங்கத்திற்கும் 3 முதல் 10-15 மைல் தூரம் வரையிலும் உண்டு. சுரங்கங்களில் நல்ல வைரக்கற்கள் அகப்பட்டால் அநேகர் மிக்க செல்வந்தராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வசிக்கும் இடங்களில் பொருள் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஏனெனில் பல தேசங்களிலிருந்து வந்த ஜனங்களில் அநேக துஷ்டர்கள் 3-4 பேர் முதல் 10 பேர் வரையில் கூட்டமாக சேர்ந்து கொண்டு செல்வம் இருப்பதாக தெரிந்தால் அவர்களுடைய இடத்தில் வீடு புகுந்து கொள்ளையடிப்பார்கள். இத்துஷ்டர் படுகொலை செய்யவும் அஞ்சுவதில்லை. இக்கல்வர்கள் அங்குள்ள காடுகளிலும் மலைக்குகைகளிலும் வசித்து வருவார்கள். அப்பாகங்களில் ஜனங்கள் நிலையாக அப்போது குடியேறியிராதபடியால் துரைத்தனத்தார் இவர்களை பாதுகாக்க
போதுமான ஏற்பாடுகள் செய்யவில்லை. கொஞ்சம் போர் வீரர் இருந்த போதிலும் அவர்கள் சமயத்திற்கு உதவுவதில்லை. இக்காரணங்களால் பொருளுடையவர்கள் தங்கள் சொத்துக்களை டர்பனில் உள்ள பாங்கியில் வைத்திருப்பார்கள். மேல் கூறப்பட்ட வைர சுரங்குகளில் கோணமலை சுரங்கம் என்று ஒன்று இருந்தது. அதற்கு சுமார் 1/4 மைல் தூரத்தில் அதில் வேலை செய்யும் ஆட்கள் வசிக்கும் கிராமம் இருந்தது. அக்கிராமத்திற்கு மலையூர் என்று பெயர். அதற்கும் டர்பன் நகரத்திற்கும் 50 மைல் தூரம். வழி முழுவதும் காடு. ஆனால் இடையில் 2-3 இடங்களில் சிறு கிராமம் இருந்தது. அதில்தான் சோமநாதனும் செல்லம்மாளும் வசித்து வந்திருந்தனர். அந்த மலையூரில் ஒரு தோட்டத்தின் மத்தியில் ஒரு தனியான வீடு கட்டி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் இரவு 9 மணிக்கு குருடனும் மனைவியும் 2 பேர் உணவு உண்டுவிட்டு ஒரு அறையில் உட்கார்ந்து மனக்கலக்கத்தோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டில் சமையல் அறையில் ஒரு பெண்ணும் ஒரு வேலைக்காரனும் உணவு செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களைத் தவிர அவ்வீட்டில் வேறு யாரும் இல்லை. சோமநாதனுக்கு எதிரில் ஒரு சிறு தகரப்பெட்டி இருந்தது. அது 4 அங்குல நீளமும் 3 அங்குல அகலமும் 2 அங்குல உயரமும் இருந்தது. அறையின் கதவும் சாளரமும் மூடி தாளிடப்பட்டிருந்தது. என் காதலி, இத்தனை நாள் கஷ்டப்பட்டதற்கு கடவுள் நமக்கு இப்போது கருணை புரிந்தார். ஆனால் இச்சமயத்தில் நமது கனகராயன் வைத்தியசாலையில் அபாயமான நிலையில் இருப்பதுதான் பெரிய துக்கமாக இருக்கிறது. கடவுள் எப்படி விடுவாரோ பார்ப்போம் என்று சோமு கூறிக்கொண்டே அப்பெட்டியை எடுத்து திறந்து அதிலிருந்த சுமார் ஒரு மொச்சைக்கட்டை அல்லது சிறு கடற்காய் பிரமாணமுள்ள 3 வைரங்களை எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்தான். அவைகள் தீப ஒளியில் சூரிய பிரகாசத்திலும் அதிகமாக ஜொலித்தன. செல்லம்மாள், இவை எத்தனை பெறுமோ என்றாள். இவை 3ம் குறைந்தது 1,00,000 ரூபாயாவது பெறும். செல்லம்மாள், சரி, நீர் இதை பற்றி விசனப்படுவானேன்? அண்ணா இன்னும் 1 மாதத்திலாவது சுகமடைவார் அல்லவா? பிறகு மூவரும் நம்மூர் சென்று இவைகளை விற்றுவிட்டு சுகமாயிருக்கலாமே. சோமநாதன், என் பிரிய நாயகியே, உனக்கு சங்கதி தெரியாது. நீ பயப்படுவாய் என்று நான் இதுவரையில் கூறவில்லை. இனி கூறாவிட்டாலும் விதியில்லை. அதாவது இவைகள் நம்மிடம் இருப்பதால் நமது உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் போல இருக்கிறது. இப்போது 3 மிருத்யு என்ற கள்ளர் சங்கதி உனக்கு தெரியுமல்லவா? செல்லம்மாள், ஆம். அவர்கள் பெயரை சொன்னாலும் அழுகிற குழந்தையும் வாயை மூடிக்கொள்ளும். மகா துஷ்டர்களாம். அவர்களுக்கும் நமது சங்கதிக்கும் என்ன சம்பந்தம்? சோமநாதன், கூறுகிறேன் கேள். நம்மிடத்தில் இந்த வைரங்கள் இருப்பது எப்படியோ அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இன்றைக்கோ நாளைக்கோ அவர்கள் நாம் தூங்கும்போது உள்ளே வந்து நம்மை கொன்றுவிட்டு இவைகளை கொள்ளை கொள்வார்கள். இவைகளை கொண்டு போய் டர்பன் பாங்கில் வைத்து விடலாம் என்றாலோ இத்துஷ்டர் இவ்வீட்டின் மேல் கண்ணாக இருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொண்டு புறப்பட்டால் கட்டாயம் பின்தொடர்ந்து வந்து என்னை கொன்றுவிட்டு இவைகளை எடுத்து செல்வார்கள். வேறு யாரும் இதை எடுத்துக்கொண்டு போய் நமக்காக பாங்கில் வைக்க உடன்பட மாட்டார்கள். தங்கள் உயிர் போய்விடும் என்று அவர்களுக்கு தெரியும். இனி எப்படி இவைகளை காப்பாற்றிக் கொள்வது என்று எனக்கு புரியவில்லை என கூறினான். செல்லம்மாள், பிறகு எப்படி? இவைகள் போனாலும் போகட்டும். உமது பிராணன் நிலைத்தால் போதும். சோமநாதன், இத்துஷ்டருக்கு அஞ்சாதவன் ஒருவன் இருக்கிறான். அவன் எனக்கு மிக்க நேசன். டர்பன் போயிருந்த பொழுது அவன் சிநேகமானான். அவன் ஒருவனே நமக்கு உதவி செய்யக்கூடியவன். ஆனால் அவன் இங்கிருந்து 11 மைல் தூரத்தில் இருக்கிறான். அவனிடம் இவைகளை கொண்டு போய் கொடுத்தால் அவன் பாங்கில் கொண்டு போய் கட்டி வைப்பான். அவனிடம் யார் கொண்டு போகிறவர்கள்? போகிற சங்கதி துஷ்டருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். செல்லம்மாள், அவர் இருப்பது எங்கே? பெயர் என்ன? விவரமாக கூறும். சோமநாதன், அவன் பெயர் வீரசிங்கன். அவன் சிற்றூரில் இருக்கிறான். சிற்றூர் இங்கிருந்து 25 மைல் தூரத்தில் இருக்கிறது. டர்பன் ரோட்டோரமாகவே போய் 12வது மைலில் இடது பக்கம் திரும்ப வேண்டும். செல்லம்மாள், இதற்கு ஒரே ஆலோசனை தான் இருக்கிறது. அதாவது நீர் சென்றால் அவர்கள் எப்படியும் தெரிந்து கொள்வார்கள். என் போல் பெண் பிள்ளை காட்டிற்கு வழக்கம் போல விறகு பொறுக்க சென்றால் நான் வைரங்களை எடுத்துக்கொண்டு டர்பனுக்கு போகிறேன் என்று அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள். நான் போய் இவைகளை வீரசிங்கனிடம் கொடுத்துவிட்டு வருகிறேன். நீர் ஒரு தடையும் சொல்ல வேண்டாம் என கூறினாள். சோமநாதன் என்ன கூறியும் அவள் ஒப்புக்கொள்ளவே இல்லை. கடைசியில் அவ்வாறே முடிவு செய்யப்பட்டது. அன்றிரவு முழுவதும் இருவரும் கையில் துப்பாக்கிகளை பிடித்தபடி விழித்துக் கொண்டே இருந்தார்கள். மறுநாள் காலை 6 மணிக்கு செல்லம்மாள் விறகு பொறுக்கும் கூட எடுத்துக்கொண்டு காட்டிற்கு சென்றாள். பின்னால் திரும்பி திரும்பி பார்த்தாள். யாரும் வரவில்லை. அப்படியே டர்பன் பாதையோரமாகவே சென்று மறைவிலேயே நடந்து சென்றாள். மணி சுமார் 2 ஆயிற்று. செல்லம்மாள் 12 மைலும் கடந்து கணவன் கூறியபடி சிற்றூருக்கு செல்லும் பாதைக்கு திரும்பினாள். சுமார் 1 மைல் தூரம் சென்றபோது அங்கு ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு தனி வீடு இருந்தது. அது ஒருவித ஹோட்டல் என்று வாயிற்படியில் தொங்கும் பலகையிலேயே தெரிந்தது. அதற்கு எதிரில் பந்தல் போடப்பட்டிருந்தது. செல்லம்மாளுக்கு பசி தாகம் அதிகமாக இருந்தபடியால் இங்கு கொஞ்சம் காஃபியாவது சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று உள்ளே நுழைந்தாள். ஹோட்டலுக்குள் 4-5 பேர் புசித்து கொண்டிருந்தார்கள். தானும் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொஞ்சம் சிற்றுண்டி அருந்தினாள். ஹோட்டல்காரன் என்ன ஊர் என்று கேட்டதற்கு, நான் மலையூரிலிருந்து வருகிறேன். சிற்றூரில் இருக்கும் ஒரு சிநேகிதரை பார்க்கப் போகிறேன் என்றாள்.
இவள் உணவை முடிப்பதற்குள் அங்கே இருந்தவர்களில் மூவர் வெளிச்சென்றார்கள். செல்லம்மாள் சாப்பிட்டு விட்டு ஹோட்டல்காரனுக்கு காசை கொடுத்து விட்டு வெளியில் வரும்போது வெளிப்பந்தலில் ஒரு பலகையின் மேல் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு வயது 26 இருக்கலாம். நடுத்தரமான உயரமுடையவன். சற்று அழகான முகமாக இருந்தாலும் வெயிலில் மிகவும் அடிபட்டு சற்று கருத்திருந்தது. கண்கள் மட்டும் பிரகாசமாக இருந்தன. பார்வைக்கு பெரிய மனிதன் போலவே காணப்பட்டான். உருவம் சாதாரண பருமனே என்று அப்படி அதிக பலசாலியாக தோன்றவில்லை. ஒருவித விசேஷ குணமுடையவனாகவும் காணப்படவில்லை. இடுப்பில் ஒரு பக்கம் ஒரு சிறிய உடைவாளும் 7 குழலுள்ள ஒரு கைத்துப்பாக்கையும் வைத்துக் கொண்டிருந்தான். செல்லம்மாள் அவனை கண்டதும் இவன் முன் உள்ளே இருந்தவர்களில் ஒருவன் என்று தெரிந்து கொண்டாள். அம்மனிதன் அவளை கண்டதும், அம்மா, சற்று உட்காருங்கள், போகலாம், நானும் சிற்றூருக்கு வருகிறேன் என்றான். செல்லம்மாளுக்கு உள்ளே ஒரு விதமான அச்சம் தோன்றினாலும் பேசாமல் உட்கார்ந்தாள். அம்மனிதன், நீங்கள் எவ்வளவு காலமாக மலையூரில் இருக்கிறீர்கள் என்றான். செல்லம்மாள், 5 வருஷமாக. அம்மனிதன், சிற்றூரில் யாரை காணப் போகிறீர்கள்? செல்லம்மாள், அங்கே என் கணவருக்கு மிக்க சிநேகமானவர் ஒருவர் இருக்கிறார். அம்மனிதன், தங்கள் கணவர் பெயர் என்றதற்கு செல்லம் சோமநாதன் என்றாள். இதை கேட்டதும் அம்மனிதன் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து, சோமநாதன் சிற்றூரில் யாரை பார்க்க சொன்னார்? பயப்படாமல் கூறுங்கள், வீரசிங்கம் என்றதும் அம்மனிதன் புன்னகை புரிந்தான். அதற்குள் செல்லம்மாள் எதிரில் சற்று தூரத்தில் எதையோ கண்டு சட்டென்று முகம் வெளுத்து, அந்தோ என்னை காப்பாற்றும் என்றாள். அம்மனிதன், என்னம்மா அது என்று சட்டென்று தன் துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டே அவள் பார்க்கும் திக்கை நோக்கினான். 3 பேர் குதிரைகளில் மேலேறிக்கொண்டு வந்தனர். அவர்களை காணும் போதே யமன்கள் போலிருந்தது. அப்படிப்பட்ட பயங்கரமான முகமும் தோற்றமும் கொலை கஞ்சாத பாதகர்கள் என்று அவர்கள் முகத்தால் யாரும் அறிந்து கொள்ளலாம். செல்லம்மாள் அவர்களை மலையூரில் 2 விசை கண்டிருப்பதால் இவர்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்த கல்வரே என்று பயந்தாள். அம்மனிதன், அம்மா, நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். உன் கணவன் என்ன சங்கதி சொல்லி அனுப்பினார்? ஏன் இவர்களுக்கு பயப்படுகிறாய்? உண்மையை கூறு. செல்லம்மாள், ஐயா, வீரசிங்கம் என்கிறீரே, நீர்தானா? அம்மனிதன், அம்மா, நான் தான் அப்பெயர் கொண்டவன், சோமநாதருடைய நேசன். இனி சங்கதியை சீக்கிரம் கூறு. சோமநாதன் கூறிய மாதிரியில் வீரசிங்கன் அபூர்வமான பலசாலியாக பார்க்க பயங்கரமாக இருப்பான் என்று செல்லம்மாள் நினைத்திருந்தாள். இவனோ சாதாரண மனிதனாக இருப்பதுடன் இவன் அந்த 3 மிருத்திகளை வெல்லக்கூடியவன் என்று எப்படி நினைப்பது? ஆகையால் செல்லம்மாளுக்கு சந்தேகமும் பயமும் அதிகமாகிவிட்டது. அம்மனிதன், அம்மா, சீக்கிரம் சங்கதியை கூறு. பிறகு உனக்கு நம்பிக்கை இருந்தால் என் பேச்சுப்படி நட. இன்றேல் உன் பிரியப்படி செய். நீ தேடி வந்தவன் நான் தான், இது மட்டும் சத்தியம் என்றான். செல்லம்மாள் உடனே துணிந்து கல்வரிடம் அகப்படுவதை விட இவனிடம் கூறிவிடுவதே நல்லது என கூறி யாவற்றையும் அவனிடம் கூறினாள். அதற்குள் அந்த மூவரும் இவர்கள் எதிரில் சுமார் 100 கஜ தூரத்தில் வந்து நின்றதும் அவர்களில் ஒருவன் வீரசிங்கனை நோக்கி, அடே சிறுவனே, நீ பேசாமல் அந்த பெண்ணை அனுப்பிவிடு. அவள் விஷயத்தில் தலையிட்டு உன் தாய்க்கு புத்திர சோகத்தை உண்டாக்கிவிடாதே. பாவம், நீ தாயினிடம் போய் பால் குடித்து கொண்டிருக்க வேண்டியவன். சிங்கங்கள் விஷயத்தில் நாய்க்குட்டி குறுக்கே வந்தால் என்ன கதியாகும்? சீக்கிரம் உன் தாயிடம் போய் சேர் என்றான். வீரசிங்கன் புன்னகையோடு செல்லம்மாளை நோக்கி, நீ பயப்படாமல் நான் சொல்லுகிறபடி செய். அப்போதுதான் உன் உயிர் தப்பும். வைரங்களுக்கு நான் பொறுப்பு. உடனே வைரங்களை 3ஐயும் எடுத்து அவர்கள் நன்றாக பார்க்கும்படி என் கையில் கொடுத்துவிடு என்றான். செல்லம்மாள் அப்படியே செய்தாள். வீரசிங்கன் அவைகளை தன் உள்ளங்கையில் வைத்து கல்வருக்கு நன்றாக தெரியும்படி நோட்டம் பார்த்துவிட்டு ஒரு கையில் வைத்துக்கொண்டு மறு கையால் தன் கை துப்பாக்கியை கெட்டித்து கொண்டே செல்லம்மாளை நோக்கி, சோமநாதன், கனகராயன் இவர்கள் சேமங்களை விசாரித்துவிட்டு நான் 2 நாட்களுக்குள் சோமநாதனை வந்து காண்பதாக கூறு. நீ உடனே ஊருக்கு பயமின்றி புறப்பட்டு போ. வைரங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சோமநாதனுக்கு கூறு என்றான். செல்லம்மாள் இவனுடைய கலக்கமற்ற தைரியத்தையும் மன அமைதியையும் கண்டு வியந்து இவனே வீரசிங்கன் என்று துணிவாக நம்பி உடனே தன் ஊருக்கு திரும்பினாள். செல்லம்மாள் சென்றதை கண்ட கல்வர் மூவரும் அவள் நெடுந்தூரம் செல்லும் மட்டும் பார்த்துவிட்டு மெதுவாக சிற்றூருக்கு செல்லும் பாதையில் நடந்தார்கள். செல்லம்மாள் அன்றிரவு தன் நாயகனிடம் நடந்த சங்கதியை கூறிய போது, சோமநாதன், பயப்படாதே, அவன்தான் வீரசிங்கன். அவனுடைய சாமர்த்தியம் மிகவும் அபூர்வமானது. நீ கண்ட 3 பேர்தான் 3 மிருத்திகள். அவர்கள் பெயர் கரிமுனியன், கொல்லிவீரன், பேயாண்டி. மூவரும் ஒருவருக்கொருவர் இணையில்லாத கொடிய துஷ்டர்கள். ஆயினும் வீரசிங்கன் எந்த தந்திரத்திலாவது அவர்களை வெற்றி கொள்வான் என்றான். 3 மிருத்திக்குகளும் சென்ற அரை மணி நேரம் கழித்து வீரசிங்கன் கால்நடையாக சிற்றூரை நோக்கி நடந்தான். வழி நெருக்கமான காடு. சுமார் 2 மைல் தூரம் சென்றதும் எதிரில் குறுக்கே நெடுகச் செல்லும் ஒரு மேடு தோன்றியது. உச்சியில் அம்மேடு சுமார் 4-5 கஜ அகலமே இருந்தது. அதன் மறுபக்கத்தில் பள்ளத்தில் காட்டாறு ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தது. அது ஆழமுள்ளது. இந்த மேடு அதன் ஒரு பக்க கரை. ஆற்றின் பக்கம் செங்குத்தாக நீர்மட்டத்திற்கு மேல்
சுமார் 30 அடி உயரம் இருந்தது. மறுபக்கமுள்ள எதிர்க்கரை வாட்டமாக 4 அல்லது 5 அடி உயரமே இருந்தது. மேலேறி கரையோரமே இடது கை பக்கம் 2 மைல் தூரம் சென்றால் கரை தாழ்ந்து ஆற்றிற்கு 4 அடி உயரமாக இருந்தது. இந்த இடத்தில் ஆற்றை கடந்து மறுபடியும் 1 மைல் இந்த புறமே திரும்பி வந்தால் சிற்றூர் என்ற கிராமம் இருந்தது. அதாவது கரை மேல் ஏறுமிடத்திலிருந்து எதிர்க்கரையில் 1 மைல் தூரத்தில்தான் அவ்வூர் இருந்தது. பாலத்திற்காக 1 மைல் அதிகம் போய் மறுபக்கம் மறுபடியும் 1 மைல் திரும்பி வர வேண்டும். வீரசிங்கன் சாய்வாக சுமார் 30 அடி உயரமுள்ள அக்கரை மேலேறும்போது தன்னிடமிருந்த வாளால் சுமார் 6 அடி உயரமுள்ள ஒரு கழி வெட்டி கொண்டான். கரை மேல் நெருங்கிய புதர்கள் 2 பக்கமும் உண்டு. ஆற்றின் பக்கம் மட்டும் ஒன்றுமில்லை. அந்த துஷ்டர்கள் வைரங்களுக்காக தன்னை பதுங்கியிருந்து சுடுவார்கள் என்பது அவனுக்கு தெரியும். அப்படி சுட வசதியான இடம்தான் கரை மேல் தலை நீட்டும் போதுதான். ஏனெனில் ஒரு தரம் தாங்கள் இவன் கண்களுக்கு புலப்பட்டால் இவன் குறுக்கி தப்ப முடியாதென்று அவர்களுக்கு தெரியாது. ஆயினும் இவன் தங்களை காணும் முன் தாம் இவனை சுட்டுவிட அதுவே தக்கவிடம் என்று அவர்களுக்கு தெரியும். தங்களை போன்ற துஷ்டருக்கு யமனான வீரசிங்கன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்று மட்டும் அவர்களுக்கு தெரியுமேயின்றி இவன்தான் அவன் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. அவர்களும் துப்பாக்கிகளை நீட்டிக்கொண்டு இவன் தலை எப்போது மேட்டின் மேல் கிளம்பும் என்று பார்த்திருந்தார்கள். இப்போது அந்த 3 வைரங்களும் வீரசிங்கன் கையில்தான் இருக்கின்றன. வீரசிங்கன் எப்போதும் தன் சட்டைப்பையில் ஒரு வஸ்து வைத்துக் கொண்டிருப்பது வழக்கம். அது யாருக்கும் தெரியாது. அதாவது ரப்பர் தோளில் தன் முகம் போல வர்ணம் தீட்டி செய்த ஒரு பை தலை. அது கழுத்து மட்டுமே இருக்கும். 10 கஜ தூரத்திலிருந்து பார்த்தால் கூட அது இவன் முகம் போலவே தோன்றும். அது உள்ளே பண்டமின்றி கூடா இருப்பதால் சப்பையாக தட்டி சுருட்டி பையில் வைத்துக் கொள்ளலாம். கரையின் மேல்புறம் 4 அடி இருக்கையில் வீரசிங்கன் அந்த தலைக்கு தான் அணிந்திருந்த தொப்பியை மாட்டி அதன் கழுத்து துவாரத்தில் கழியை செருகி மனிதன் கரை மேலேறும்போது எப்படி மெதுவாக தலை முன்னே தோன்றுமோ அவ்வாறே இடது கையில் கோலை பிடித்துக்கொண்டு மெதுவாக கரைக்கு மேல் தலையை நீட்டினான். வலக்கையை சட்டைப்பையில் நுழைத்து துப்பாக்கியை பற்றி கொண்டிருந்தான். பொய்த்தலை மெதுவாக மோவாய்க்கட்டை வரையில் கரைக்கு மேல் கிளம்பிய நிமிஷமே படீர் 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 என்று 3 வெடி சத்தங்கள் 3 இடங்களிலிருந்து கிளம்பியதும் ஒரு குண்டு தொப்பியிலும், ஒன்று கன்னத்திலும், ஒன்று கழுத்திலும் பாய்ந்து ஊடுருவி போயின. ஒரு நிமிஷம் கரைமேல் புகை மூடிக்கொண்டது. புகை களையும் போது வீரசிங்கன் குதித்து துள்ளி கரைமேல் வந்து விழுவதை கண்டார்கள். அவன் துள்ளி துடித்து கடைசியில் சவம் போல அசைவற்று விட்டான். அவன் விழுந்த இடம் கரையின் மேல் ஓரம். அவன் இன்னும் 2 அடி புடர்ந்திருந்தால் ஆற்றில் விழுந்திருப்பான். அவன் குப்புற விழுந்து கிடந்ததால் முகம் ஆற்றின் பக்கம் திரும்பியிருந்தது. வலது கை தேகத்தின் கீழ் இடுப்பண்டை சிக்கிக் கொண்டதாகையால் அந்த கையும் முகமும் ஆளை இந்த பக்கம் புரட்டினால்தான் தெரியும். முகம் திரும்பி இருக்கும் பக்கத்தில் உள்ள கரை 2 அடிக்கும் குறைந்த அகலமுள்ளதாக இருப்பதால் அந்த பக்கம் ஆள் போய் நிற்பது அபாயம். மண் சரிந்து ஆற்றில் விழுந்துவிடக்கூடும். வீரசிங்கன் இப்படி விழுந்து அசைவற்றதும் கல்வர் மூவரும் மெதுவாக புதர்களில் இருந்து வெளியில் வந்தார்கள். முதலில் தூரத்தில் இருந்தே உற்று பார்த்தார்கள். சற்றும் அசைவில்லை. முகம் தெரியாதிருந்ததாலும் குண்டுகளில் 2வது தப்பாமல் சிரசில் பாய்ந்திருக்குமாதலால் அவன் மடிந்தவனே என்று தீர்மானித்துக் கொண்டனர். ஒருவன் மறுபடியும் துப்பாக்கியை கெட்டிக்க முயன்றான். மற்ற இருவரும், பேஷ், நீ சவத்தை சுடுவதில் மகா தீரன் என்றார்கள். அவன் வெட்கி துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு, பின்னேன் தாமதம், ஜேபில் இருக்கிற வைரங்களை எடுத்துக்கொண்டு சவத்தை ஆற்றில் இருந்துவிட்டு நடக்கலாமே என்றான். உடனே மூவரும் வரிசையாக விழுந்திருப்பவன் சமீபம் நடந்தார்கள். மூவரும் வீரசிங்கன் விழுந்திருக்கும் இடத்திற்கு சுமார் 8 அடி தூரத்தில் வரும்போது சவம் போலிருந்த உருவம் சட்டென்று இவர்கள் பக்கம் திரும்பியது. அதே வினாடி வலக்கை வெளிப்பட்டு அதில் பிடிக்கப்பட்டிருந்த 7 குழல் துப்பாக்கியில் இருந்து கண் இமைக்கும் முன் 3 வெடிகள் வந்தன. கல்வரில் இருவருக்கு புயத்திலும் ஒருவனுக்கு துடையிலும் குண்டுகள் பாய்ந்தது போல தெரிந்தது. மூவரும் அலறி தரையில் உட்கார்ந்து விட்டார்கள். ஆனால் அதே தட்சணம் வீராவசியத்தோடு இடுப்பிலிருந்த ஈட்டிகளை உருவிக்கொண்டு வீரசிங்கன் மேல் பாயப் போயினர். அதற்குள் அவன் ஆற்றில் பாய்ந்து குதித்து விட்டான். கல்வர் பிரமித்து நின்று ஆற்றில் பார்த்தார்கள். அவன் காணப்படவில்லை. 2-3 நிமிடம் கழித்து எதிர்கரையில் ஏறி சிற்றூரை நோக்கி நடப்பதை கண்டார்கள். இப்போது சிற்றூரை நோக்கி செல்லும் வீரசிங்கனிடம் அந்த 3 வைரங்களும் இல்லை. அவைகள் எங்கே போயின? ஒன்று மட்டும் கூறுகிறோம். அவைகள் அவனை அறியாமல் போகவில்லை. அவைகள் 3ம் இருக்குமிடம் அவனுக்கு தெரியும். ஆனால் 3ம் ஒன்றாக இல்லை. வழியில் பூமியில் எங்கும் அவன் அவைகளை மறைத்து வைக்கவில்லை. அதை பின்னால் கதையில் விவரிக்கும் போதன்றி நீங்களே ஊகித்தறிவது அசாத்தியமென்றே கூறுகின்றோம். இச்சங்கதி நடந்த 2வது நாள் காலை 7 மணிக்கு சோமநாதனும் அவன் மனைவியும் வீட்டில் காலை உணவு அருந்தி கொண்டிருக்கையில் யாரோ கதவு தட்டுவதைப் போல இருப்பதைக் கண்டு கதவை திறந்தார்கள். வீரசிங்கனும் இன்னும் 2 பேர்களும் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களை கண்டதும் சதி புருடர்கள் இருவரும் மிக்க சந்தோஷமடைந்து உபசரித்தனர். அதன் பின்பு சோமநாதன் வைரங்கள் எங்கே என்றான்.
வீரசிங்கன், நீ என்னோடு கூட வா, அவைகளை தருகிறேன். அவைகள் இருக்கும் இடமும் இப்போதுதான் தெரியும். நான் வேடிக்கையாக ஒரு வேலை செய்து விட்டிருக்கிறேன் என்றான் சோமநாதன். அவ்வாறே புறப்பட்ட போது வீரசிங்கன், உன் ரிவால்வரையும் எடுத்துக்கொள் என்றான். இவ்வார்த்தை கேட்டு சோமநாதன் மயங்க அவன் மனைவியும் பயமடைந்தாள். அதை கண்ட வீரசிங்கன், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், ஒரு ஆபத்தும் வராது, எதுவும் எச்சரிக்கையாக இருப்பதற்காகவே என்றான். அதன் பிறகு சோமநாதன் அவ்வாறே தன் ரிவால்வரில் தோட்டாக்களை செருகிக் கொண்டு கூடவே புறப்பட்டான். நால்வரும் காட்டில் புகுந்து சென்றார்கள். வீரசிங்கனுக்கு மட்டுமே போகுமிடம் தெரியும். சுமார் 7 மைல் தூரம் சென்ற பின் ஒரு பயங்கரமான கானகத்தின் ஒரு மலையின் குகைக்கருகில் சென்றதும் வீரசிங்கன், இனி துப்பாக்கிகளை கையில் பிடித்துக்கொண்டு எந்த வினாடியிலும் ஆயத்தமாக இருங்கள். நான் துப்பாக்கியை நீட்டும்போது நீங்களும் எதிரில் உள்ளவர்களை நோக்கி நீட்டி பிடித்தபடியே இருங்கள். சுடு என்றால் முன்பின் ஆலோசியாமல் ஒவ்வொருவனையும் சுட்டுத் தள்ளுங்கள். அவர்கள் தயை காட்டக்கூடிய ஆட்கள் அல்லர். ஆயினும் என் பேரை கேட்ட பின் அவ்வளவு தூரம் நடக்கும்படி வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றான். நால்வரும் குகையில் நுழைந்து சென்றார்கள். சுமார் 20 அடி தூரம் சென்ற பின் அங்கொரு மரக்கதவு இருந்தது. வீரசிங்கன் கையால் தள்ளிய போது அது திறந்து கொண்டது. அங்கே விசாலமான ஒரு கூடம் போல் இருந்தது. மேலே இருந்து வெளிச்சம் நன்றாக தெரிந்தது. அந்த இடத்தில் 8 பேர் சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிரிலேயே துப்பாக்கிகள் எட்ட ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்தன. பக்கத்தில் ஒரு பலகை மேல் 3 உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் காயம்பட்ட அவயங்களை எதிரிலுள்ள ஒரு பலகை மேல் தாங்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். கதவை திறந்ததும் நால்வரும் உள்ளே இருப்பவர்களை நோக்கி துப்பாக்கிகளை நீட்டியதும் வீரசிங்கன், அடே, எவனாவது ஆயுதம் தொட்டால் அதே வினாடி அவன் சவமாகி விடுவான். நாங்கள் உங்களுக்காக வரவில்லை, உங்கள் முறை பின்னால் வரும். அதோ பலகை மேல் இருக்கிறார்களே, அந்த 3 யோகியர்களையும் வெளியில் பேசாமல் அனுப்பிவிடுங்கள் என்றான். காகிதம் ஆடிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கோபத்தோடு இவனை நோக்கினார்கள். அதில் ஒருவன் வீரசிங்கனை நோக்கி, நீ யாரடா, குழந்தை பயல், இவ்வளவு துணிகரமாக இங்கே மடிய வந்தவன் என்றான். வீரசிங்கன், அதை வேண்டுமானால் கூறுகிறேன். என் பெயர் கிருஷ்ணன். ஆனால் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை வீரசிங்கன் என்று கூப்பிடுகிறார்கள். இனி வேறு பேச்சே வேண்டாம், சீக்கிரம் காரியம் நடக்கட்டும், என் கை துடிக்கிறது என்றான். இவன் வீரசிங்கன் என்றதும் யாவருக்கும் முகம் வெளுத்துவிட்டது. கையில் பிடித்திருந்த சீட்டுகள் நழுவி விழுந்தன. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தார்கள். கடைசியில் ஐவரும் அந்த 3 மிருத்திகைகளையும் நோக்கி, பேசாமல் 3வரும் எழுந்து போங்கள், தடை சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். 3வரும் முணுமுணுத்துக்கொண்டே மெதுவாக எழுந்து வெளியில் வந்து, எங்களை என்ன செய்யப் போகிறாய் என்றார்கள். வீரசிங்கன், நீங்கள் உங்கள் காயங்கள் ஆறினதும் இந்த நாட்டை விட்டு போய்விட வேண்டும், அல்லது யோகியமாக சுரங்கத்தில் வந்து வேலை செய்ய வேண்டும். 2இல் ஒன்று செய்வதாக ஒப்புக்கொண்டால் உங்கள் காயங்களை ஆற்றி உயிரை காப்பாற்றி விட்டு விடுகிறேன் என்றான். அவர்கள் அப்படியே ஒப்புக்கொண்டார்கள். இனி எங்களோடு வாருங்கள், உங்கள் தேகங்களில் இருக்கும் குண்டை எடுத்துவிட்டு காயங்களை ஆற்றி விடுகிறேன் என்று 3வரையும் அழைத்து கொண்டு மலையூரில் தனியாக இருக்கும் ஒரு வீட்டிற்கு சென்றார்கள். அதில் வீரசிங்கன் நேசரான ஒரு டாக்டர் வசித்தார். வீரசிங்கன் டாக்டரிடம், இவர்கள் 3வரும் சுத்த வீரர்கள். ஒரு வேடிக்கை விளையாட்டில் இவர்கள் தேகங்களில் ஒருவித குண்டுகள் நுழைந்துவிட்டன. தயவு செய்து அவைகளை எடுத்துவிட்டு காயங்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும். இவர்கள் மகா வீரர்களானதால் குண்டை எடுக்கும் போது உண்டாகும் இம்சை இவர்களுக்கு ஒரு லட்சியமல்ல. அதனால் அவர்களுக்கு மயக்க மருந்தே கொடுக்க வேண்டாம் என்றான். அது தங்களுக்கு ஒருவித தண்டனையே என்று கள்வர் 3வரும் மனம் பொறுத்து கொண்டார்கள். காயங்களிலிருந்து குண்டுகள் வெளியில் எடுக்கப்பட்டதும் வீரசிங்கன் அவைகளை ஒரு கண்ணாடி தட்டில் வைக்கச் சொல்லி மேல் படிந்திருக்கும் இரத்தத்தை கழுவும்படி டாக்டருக்கு கூறினான். டாக்டர் அவ்வாறே சுத்தம் செய்ததும் அவைகளை கண்டு பிரமித்து திடுக்கிட்டு நின்றார். கள்ளர்கள் அவைகளை கண்டதும் வியப்போடும் விசனத்தோடும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து விழித்தார்கள். வீரசிங்கன் சோமநாதனுக்கு அத்தட்டை காட்டி, உன் 3 வைரங்களும் அதோ இருக்கின்றன, எடுத்துக்கொள். பாவம், தாங்கள் களவாட வந்த வைரங்கள் 2 நாளாக தங்கள் தேகத்திலேயே இருந்தன என்பதை இவர்கள் அறியாமல் போய்விட்டார்கள் என்றான். சோமநாதனும் டாக்டரும் சாதாரணமான உடையணிந்து வீரசிங்கன் கூட வந்த அவன் தோழராகிய போலீஸ்காரர் 2வரும் இதை கண்டு மிக்க வியப்படைந்து வீரசிங்கனை நோக்கி, இதென்ன விந்தை என்றார்கள். வீரசிங்கன் சோமநாதனை சுட்டிக்காட்டி, இவர் மனைவி இவைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு திரும்பியதும் நான் சிற்றூருக்கு போகும் வழியில் இவர்கள் வைரங்களுக்காக என்னை கொல்வார்கள் என்று எனக்கு தெரியும். என் மனதில் இந்த ஆலோசனை தோன்றியதும் என் துப்பாக்கியில் இருந்த ஈயக்குண்டுகளை எடுத்துவிட்டு அவைகளை போட்டு கெட்டித்து விட்டேன். இவர்கள் பகிங்கரமாக எந்த டாக்டரிடமும் சீக்கிரம் போக மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்கள் இருப்பிடத்தையும் அறிவேன். அதனால் பயமின்றி இப்படி செய்தேன் என்று கூறினான். கள்வர்கள் 3வரும் வாக்குத்தத்தம் செய்தபடி சுரங்கத்தில் வேலை செய்ய அமர்ந்து கொண்டார்கள். மறுநாள் வீரசிங்கனும் சோமநாதனும் டர்பனுக்கு சென்று வைரங்களை பாங்கில் வைத்தார்கள். கனகராயனுக்கு 1 மாதத்தில் தேகம் சுகமடைந்தது. பிறகு 2 வாரம் கழித்து சோமநாதன், செல்லம்மாள், கனகராயன் 3வரும் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று
ரொக்கமாக்கிக் கொண்டு டர்பனுக்கு வந்து வைரங்களை வாங்கிக் கொண்டு தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல கப்பல் ஏறினார்கள். வீரசிங்கன் டர்பன் வரையில் அவர்களோடு கூட வந்தவர்களை கப்பலில் ஏற்றிவிட்டு திரும்பினான். அவன் தீர வீர சாமர்த்தியத்தால் 1 வருடத்திற்குள் அங்கிருந்த திருட்டு கூட்டங்களை எல்லாம் கருவறுத்து விட்டான். கடைசியில் துரைத்தனத்தார் அவனுக்கு ஏராளமான பூமியும் பொருளும் கொடுக்க அவன் ஒரு சீமானாக வாழ்ந்திருந்தான். சோமநாதன் முதலியவர்கள் சேமமாக துறையூர் வந்து சேர்ந்தார்கள். 3 வைரங்களையும் கேரள அரசனுக்கு 1.5 லட்சத்திற்கு விற்று கிடைத்த பொருளை கொண்டு நலமாக வாழ்ந்து வந்தார்கள். கனகராயன் ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு நேசனாக இருந்து தான் சம்பாதித்து வந்த பொருட்களை கொண்டு நலமாக வாழ்ந்தான். அதற்குள் கேரள அரசன் சோழ பாண்டியர் உதவியை பெற்றுக்கொண்டபடியால் மகமதியர்களுடைய உபத்திரவமின்றி தன் தேசத்தை அச்சமின்றி ஆண்டு வந்தான். நிறைந்தது.